ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் புதிய ஊரக வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னென்னு பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற மக்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம். எம்ஜி நரேகாக்கு கீழே 100 நாள் வேலை திட்டம் நம்ம நாட்டில் செயல்பட்டு இருந்துச்சு. அதை என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா, இப்போது விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாற்றிருக்காங்க. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் ஆஜ்விக் மிஷன் கிராமீன். இது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னா, எம்ஜி நரேகாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த விபிஜி ராம்ஜி. இது இது 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆக்ட் கேரண்டிஸ் 125 days ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ரூரல் ஹவுஸ் ஹோல்டு. 125 நாள் வேலையை கொடுக்குறாங்க. எவ்ரி ஃபினான்ஷியல் இயர், ஒவ்வொரு வருஷத்துக்குமே எவ்வளோ 125 நாட்கள் வேலை. அடல்ட் மெம்பர்ஸ் வாலண்டியர் டு அண்டர்டேக் அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க். எந்த ஒர்க்குக்காக? இந்த கிராமப்புறத்தில் இருக்க அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கு யாரெல்லாம் வாலண்டியர்லாம் அந்த இதில் இருக்காங்களோ அவங்களுக்கு 125 டேஸ்க்கான வேலை கொடுக்குறாங்க. எதுக்காக? கான்ட்ரிபியூட்டிங் டு இன்கம் செக்யூரிட்டி பை அந்த இயர்லியர் 100 day என்டைட்டில்மெண்ட். இந்த 100 நாள் வேலைப்பில் ஒரு இன்கம் செக்யூரிட்டி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் 60 day நோ ஒர்க் பீரியட். என்னென்னா, இப்போ விவசாய ஸ்விங் பீரியட் ஹார்வெஸ்டிங் சீசன், விதைக்கும் போதும் அறுவடை பண்ணும்போதும் விவசாய நிலங்களுக்கு விவசாய ஆட்கள் கிடைக்கிறதில்ல. எதனாலனா, அந்த 100 நாள் வேலைக்கு போயிட்டு அதுக்கு யாரும் போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து இப்போ 60 நாள் நோ ஒர்க் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் லேபர் அங்கே கிடைக்காதனால இவங்க அந்த அக்ரிகல்ச்சரல் சீசன் பீரியடில் அந்த 100 நாள் வேலை இப்போ 125 நாள் அந்த மாற்றிருக்க அந்த வேலை திட்டத்தை கொடுக்க போகிறதில்ல. அந்த 60 நாள் அவங்களுக்கு அந்த வேலை கொடுக்க போகிறதில்ல. அந்த 125 நாள் எப்போ மீதி இருக்குது அந்த 305 நாள் அதில் கொடுக்குறாங்க. எதுக்காகனா, டு என்ஷூரிங் த போத் ஃபார்மர்ஸ் அண்ட் லேபர்ஸ் பெனிஃபிட், 2 பேர் நலனுக்காகவும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் ஒரு மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி வேஜஸ் ஷில் பி மேட் ஆன் வீக்லி பேசிஸ். எப்போ நீங்கள் 120 நாள் அந்த வேலை திட்டத்தில் பங்கேற்று வேலை பார்க்குறவங்களுக்கு வீக்லி பேசிஸில் வேஜஸ் சம்பளம். ஆர் இன் எனி கேஸ் நாட் லேட்டர் தன் த ஃபோர்ட்நைட் ஆஃப்டர் த டேட் ஆன் விச் த சச் ஒர்க் வாஸ் டன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வேலை முடிந்த 15 நாட்களுக்குள்ள அந்த ஊதியமானது அந்த வேலை பார்த்த நபருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்த எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, மேஜராக 4 விஷயங்களை பேஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா, வாட்டர் செக்யூரிட்டி த்ரூ வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ். அவங்களுக்கு இந்த திட்டத்தை கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்ஸ் கொடுப்பாங்கன்னா, மேஜர் ப்ரியாரிட்டி லெவல்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. 4 முக்கியமான வேலைகள் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. என்னென்னா, வாட்டர் செக்யூரிட்டி த்ரூ வாட்டர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஒன்று. அடுத்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காக அவங்க இன்வால்வ் பண்ணப்படுவாங்க. அடுத்து லைவ்லிஹுட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாழ்வாதாரத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஒர்க்ஸ் டு மிட்டிகேட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். அப்போ இங்கே என்னது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், கிளைமேட் கண்டிஷன்ஸ் அப்போ ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவாங்க. மேஜர் 4 இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்க்கெலாம் அவங்க ஒர்க் இருக்குது. எ நியூ ஸ்டாச்சுரி ஃப்ரேம்வொர்க் அலைன் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வித் லாங் டேர்ம் விஷன் ஆஃப் விக்சித் பாரத் 2047. ஒரு லாங் டேர்ம் விஷன் விக்சித் பாரத் 2047 அதன் கீழே கொண்டு வந்தது தான் என்னது இந்த திட்டம். இதுக்காகனா, வெல் ஸ்ட்ரென்தனிங் அக்கௌண்டபிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்கம்ஸ் அண்ட் இன்கம் செக்யூரிட்டி. அந்த கிராமப்புற மக்களுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துறது, அவங்களுக்கான ஒரு அடிப்படை ஊதியமாக ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டத்துக்கு. வித் அ காஸ்ட் ஷேரிங் ஆஃப் 60-40. இது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40% நிதி பங்கீடு பண்ணிக்கணும் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸு. என்ஹான்ஸ்டு சப்போர்ட் ஆஃப் 90-10. 90% சென்ட்ரல் கவர்மெண்ட், 10% நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட். சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கும் 60-40, நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்கு 90-10. 100% சென்ட்ரல் ஃபண்டிங் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் வித்தவுட் ரெஜிஸ்டர். யூனியன் டெரிட்டரி, சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரிங்களா, அங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னது 100% நிதி பங்கீடு அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டிலையும் இப்போ இருக்க அரசு ஜூலை 1 முதல் அதை என்னது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ, கீப் வாட்சிங். நான் இதை மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.